டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை கைது செய்தும் படகை பறிமுதல் செய்தும் இலங்கை கடற்படை அட்டூழியம். பள்ளிகளில் செல்போன் பயன்படுத்த தடை. மாநில பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவு. காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவிற்கு சென்ற விஜயதாரணி கடும் கோபம். முதல்வர் போட்டியை ஏற்படுத்தி அதிமுகவை கபளீகரம் செய்கிறது பாஜக. முத்தரசன் குற்றச்சாட்டு. அமர்க்களம் காம்பினேஷனில் மீண்டும் அஜித் சரண் இயக்கத்தில் நடிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. படகு ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் இன்று காலை கரை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அனைவரையும் கைது செய்து மன்னார் மீன்வளத்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் சென்ற படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்கள் பயன்படுத்துவதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவர்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை பள்ளிக் கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது. பள்ளிக்கு மாணவர்கள் வருவதையும் அவர்களது பாதுகாப்பை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகளை பிறப்பித்துள்ளது. சமூக பிரச்சினைகள், ஜாதி பாகுபாடு, ராகிங் உள்ளிட்டவை குறித்து ஆசிரியர்கள் தங்களுக்குள் ஆலோசித்து மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் பயிற்சி வழங்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்களின் கவனச்சிதறல்களை தடுக்க அவர்கள் செல்போன்கள் பயன்படுத்துவதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. காங்கிரஸில் இருந்து பாஜக சென்ற விஜயதாரணி இதுவரை தனக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் கடுமையான அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசின் அடையாளமாக பார்க்கப்பட்ட விஜயதாரணி கடந்த மக்களவை தேர்தலின் போது எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிந்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். தனக்கு தேசிய அரசியலில் ஆர்வம் இருப்பதால் பாஜக எம்பி சீட் கொடுக்கும் என அவர் நம்பியதாக தகவல் வெளியானது. ஆனால் அவருக்கு சீட் வழங்கப்படவில்லை. இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இதனால் விஜயதாரணி கடும் அதிருப்தியில் ஆழ்ந்துள்ளார். விரைவில் தமிழக பாஜக நிர்வாகிகள் பட்டியலை வெளியிடப்பட உள்ள நிலையில் அதிலாவது தனது பெயர் இருக்குமா என அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். முதல்வர் போட்டியை உருவாக்கி அதிமுகவை கபளீகரம் செய்ய பாஜக துடிக்கிறது என முத்தரசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 13வது மாவட்ட மாநாடு நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் அதிமுகவை சேர்ந்த முதல்வர் யார் என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என அமித்ஷா கூறுகிறார். அப்போது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா ஏற்கவில்லை என்றே தெரிகிறது என முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்தில் கால் ஊன்ற பல முயற்சிகள் மேற்கொண்டு தோற்று போன நிலையில் தற்போது பாஜக முருகக் கடவுளை எடுத்தால் வெற்றி பெறலாம் என முயற்சி செய்கிறார்கள் எனவும் முத்தரசன் குற்றம் சாட்டினார். அஜித்திற்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது அமர்க்களம் திரைப்படம். இந்த நிலையில் அமர்க்களம் காம்பினேஷனில் மீண்டும் தோன்ற அவர் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காதல் மன்னன், அமர்க்களம், அட்டகாசம் ஆகிய படங்களை இயக்கி நடிகர் அஜித்துக்கு அடையாளம் கொடுத்த சரண் இயக்கத்தில் மீண்டும் அஜித் நடிக்க இருக்கிறாராம். அமர்க்களம் படம் வெளியாகி 25 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அது போன்ற ஒரு காம்பினேஷனில் மீண்டும் நடிக்க அஜித் விருப்பமாக உள்ளாராம். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதில் நெரிசலில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக 3 பாஜக எம்எல்ஏக்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் நியமன உறுப்பினர்களாக இருந்த பாஜகவை சேர்ந்த 3 பேர் பதவியை ராஜினாமா செய்தனர்.
ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்குமாரும் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட பாஜகவை சேர்ந்த தீப்பாய்ந்தன், செல்வம், ராஜசேகர் ஆகியோர் நியமனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அவர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர். அவர்களுடன் புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்க உள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.